மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட கத்துங்க, மக்களுடைய அரசியல் பட்டுங்க, நீங்க நல்லா பண்ணலாம். முதல்ல கட்சியை கட்டமைங்க. ஓகே. உன் கட்சி வெளியில வந்தனா இந்த வட்ட செயலாளர் இருக்கணும். அவன் தான் உனக்கு பாதுகாப்பு. ம். அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி போடுறேன்னா, உனக்கு முன்னாடி உன் மாவட்ட செயலாளர் வண்டி போகணும். புசி ஆனந்த் வண்டி, ஆது வர்ஜனா கார் இதெல்லாம் போகக்கூடாது. ம். உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கறது, ம். அதாவது இட்டுன்னு வந்துட்டு இட்டு போறது, ம். அதெல்லாம் பண்ண வேண்டியது உன் மாவட்ட செயலாளர் தான் இருக்கணும். வேற யாரும் இருக்கணும். இப்ப பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனை பார்த்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணணும்னா என்ன விஷயம் கத்துக்கணும்? எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கும்? தேர்தல் ஆணையத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க. விஜய் வந்துட்டு புது வீடியோலாம் நல்லா பார்க்குறாரு. தேர்தல் ஆணையத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த ரிசல்ட்டை அனலைஸ் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோலேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன். அனலைஸ் பண்ண சொல்லுங்க. மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்கன்றத பாருங்க. வறுமை அப்படின்ற ஒரு விடயம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றதை பாருங்க. புரியுதுங்களா? இதில் நம்ம என்ன சொல்றது, எப்படி இந்த வாக்குகளை எல்லாம் கவர்வது அப்படின்றத நீங்க பாருங்க. மக்களிடையே நம்ம நிறைய போக வேண்டியது இருக்குது. எப்படி போறது?